கோசலையது கருப்பையின் நகத்திலிருந்து ஸ்ரீராமன் ஜெகத்திற்கு வந்த ஜென்மஸ்தானத்திலே ஆலய திருப்பணிக்காக சென்று இன்னுயிர் நீத்த மாவீர தியாகிகளுக்கு முதலில் என்னுடைய வீர வணக்கங்களை காணிக்கையாக்குகிறேன். இந்து மதம் காக்க இன்னுயிர் நீத்த வீர தியாகிகளுக்கு என் வணக்கம். விரிசடை மாகாணி என பாரதி வியந்து பாடிய புனிதமான இந்த பாரத தாய்க்கு என் வணக்கம். என் உயிரினும் மேலான ஹிந்து சொந்தங்களுக்கு என் வணக்கம். சிறப்பு மிகும் இந்துக்களுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்துடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய VP ஜெயக்குமார்ஜி அவர்களுக்கும் மேடையில் என்னோடு அமர்ந்து உரையாற்ற இருக்கின்ற இந்துக்களுடைய பிரச்சார பீரங்கிகளுக்கும் மாநில மாவட்ட நகர ஒன்றிய கிளை நிர்வாகிகளுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் இந்து சமுதாயத்துடைய இதய துடிப்பாக விளங்கக்கூடிய காவிப்படை மறவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தினை காணிக்கையாக்கி பெரியவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, மகனே சபையில வணக்கம் சொன்னா எல்லாருக்கும் சொல்லணும்னா விட்டு விட்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால போனா போகுதுன்னு சொல்லி அந்நிய கலாச்சாரம் விட்டு சென்ற எச்சத்தின் மிச்சங்களாகிய காம ரேட்டு கம்யூனிஸ்டுகளுக்கும் அரபு நாட்டு அடிமைகளுக்கும் ஐரோப்பிய அடிமைகளுக்கும் இந்த அடிமைகள் எல்லாம் நக்கி பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடலுக்கும் பகுத்தறிவு பன்னாடைக்கும் போனா போகுது ஸ்மால் சலாம் போட்டு தமிழ்நாட்டில் கொள்கை விளக்க கூட்டம் போடுற ஒரே அமைப்பு நம்ம தான் காலை தூக்கி விட்டுருக்கீங்கப்பா. வேறு எவனுக்குமே தகுதி இல்லை, கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை. நான் என்னோட உரையை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு வருத்தமான செய்தி சொல்லட்டுமா? உங்களுக்கு மாத்திரமல்ல, காவல்துறை சகோதரர்களுக்கு சேர்ந்தா சொல்றேன். சிங்கம் சைவத்துக்கு மாறிடுச்சு ஐயா, சைவத்துக்கு மாறிடுச்சு. போட்டோ எல்லாம் எடுத்து கேஸ் எல்லாம் போடாதீங்க. கம்யூனிசம் ஒரு காலத்திலே காங்கிரசுக்கு அடுத்தபடியாக நாங்க தூக்கி விட்டு இருந்தாங்க காலரை கம்யூனிஸ்ட்கார. இன்னைக்கு எங்க போச்சு? தோன்றிய இடத்திலேயே தொலைந்து போன கம்யூனிசம் ஊன்றிய இடத்திலே உருப்படமா போகிறது. என்னடா கம்யூனிஸ்ட்? எத்தனை வகையான கம்யூனிஸ்டுகள்? வலதுசாரி இடதுசாரி கப்சவிந்த வருவான். வலதுசாரி இடதுசாரி காத்தடிசாரி அபிசாரி விவசாரி என்று சாரி சாரியாக பிரிந்து கிடக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள். வலது கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட், பொதுவுடன் கம்யூனிஸ்ட், நாசிஸ்ட், மார்க்சிஸ்ட், பெட்ரோமாஸ் லைட், டியூப் லைட் என்று லைட் வாரியாக பிரிந்து கிடக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் கோஷம் போடுவா, உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள். ஏண்டா நீங்க உள்ளூர் ஒண்ணு கூட மாட்டீங்களா? நாங்க ஒண்ணு கூடலாம், ஒன்றியல் கொடுக்கலாம், பிரச்சனை வந்துடும். மிட்டாய் ஊர்ற இந்த ஊரு கடலை மிட்டாய். இந்த கடலை மிட்டாய்க்காரன் வாங்கி கமிஷன் வாங்கி கம்யூனிஸ்ட்காரன் கட்டிக்க ஒரு கொட்டாய் கம்யூனிஸ்ட் ஆபீஸ். ஏங்கப்பா, தொழில் நகரமாகிய திருப்பூர்ல கூட அந்த மாதிரி ஆபீஸ் இல்லை. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் இந்த ஆபீஸ் இல்ல. அப்ப இந்த கடலை மிட்டாய்க்காரங்க எவ்வளவு கமிஷன் எடுத்து கொள்ளக்காரன். தொழிலாளர்களே ஒன்று கூடுங்க. ஏண்டா நாங்க சந்தா வாங்கி தர்றோம், தொழிலாளருக்கு இலவசமா போட விட மாட்டோம். ஒரு சின்ன உதாரணங்க, ஒரு பழமொழி சொல்வது தெரியுமா? ஆமா புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடு உருப்படாதுன்னு ஒன்ன பிளஸ் பண்ணிக்கங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கார புகுந்த கம்பெனியும் உருப்படாது. கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி தான். இப்ப யாரோ பினராயி விஜயன் யாரோ நடத்திட்டு இருக்காரு போல இருக்கு, பினராயி விஜயன். இதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்து வருவே கேரளாவில் இந்த கண்ணன் தேவன் டீ கம்பெனி இருக்குல்ல, அவர் 100 ஏக்கர் நிலத்தை விலைக்கு வாங்கிட்டான் கேரளாவில். வாங்க இங்க போர்டு வச்சுட்டான், இங்கு டீத்தூள் கம்பெனி வரப்படும், எல்லாரும் வேலைக்கு அப்ளிகேஷன் போடுங்க, உங்க பயோடேட்டா அனுப்பிடுங்க, 2000 பேருக்கு வேலை கிடைக்கும் எழுதி வச்சுட்டாங்க. 4 நாளுங்க இந்த கம்யூனிஸ்ட்காரங்க பக்கத்தில் போர்டு வச்சாங்க,
உங்களுக்கு ஓவர் டைம் வேணுமா, சம்பள உயர் வேணுமா, லீவ் வேணுமா, இணையுங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில். பாவம் அந்த கம்பெனிக்காரன் நாளெல்லாம் இடத்துக்கு ஓடி போயிட்டான். இன்னைக்கு இருக்கிற என்ன கம்யூனிஸ்ட்? திராவிட கம்யூனிஸ்ட். இந்த கம்யூனிஸ்டுக்கு ஒரே நோக்கம் தான். இன்னைக்கு ஏதோ தப்பி தவறி ரஷ்யாக்காரனுக்கு அமெரிக்காக்காரன் பேசுற மாதிரி தெரியுது. பரம விரோதிக இந்த கம்யூனிஸ்ட்கார. சீனா கம்யூனிஸ்ட் சரி, ரஷ்யா கம்யூனிஸ்ட் சரி, அமெரிக்கா சதி, அமெரிக்கா சதி அப்படின்பா. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி பொதுக்கூட்டங்க, ஒரு கம்யூனிஸ்ட் பேச்சாளர் பேசிட்டு இருக்கிறார். வேஷம் பேசுறாரு. செங்கொடி பறக்குது பார், கிளியுது பார், அமர்ந்தது பாருன்ட்டு ஒரு சீட் ஒன்று கொடுக்குறாங்க அவர் கம்யூனிஸ்ட்காருக்கு. இந்த சீட்டில் என்ன எழுதியிருக்கு? உங்கள் மனைவிக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளதுன்னு எழுதியிருக்கு. டென்ஷன் ஆயிட்டா. மக்களை பார்த்தீர்களா, என் மனைவிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது. அமெரிக்காரன் சதி. காலங்காத்துல கக்குஸ்க்கு உட்கார்ந்து இடிப்ப முதல்ல அமெரிக்காரன் சதி பண்றான்டா. கம்யூனிசம் என்ற கதைக்கு உணவானது. கலியுகத்திலே முதல்ல மகாபாரதத்திலே கர்ணன் பிறந்தது கவச குண்டலத்தோடு. கலியுகத்திலே கம்யூனிசம் பிறந்தது தகர உண்டியலோடு. என்னைக்கு தகரம் கண்டுபிடிச்சானே அன்னைக்கு அடிச்சு வச்ச உண்டியல. கேரளாவிலிங்க இப்பல்ல ஒரு 15 வருஷம் இருக்கும். உத்தரப்பிரதேச ட்ரெயின்ல போற கேரளாவை சேர்ந்த 2 கன்னியாஸ்திரிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்கள். வருந்தனம். யாராக இருந்தால் நடக்கக்கூடாது, தப்புதான். தவறு செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும். கேரளா சட்டமன்றத்தில் பிரச்சனை வந்துருச்சு. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கேட்கிறாங்க. அப்ப ஈகே நாயனார் முதலமைச்சர் நினைக்கிறேன். என்னாச்சு கேரளாவில் ஐப்போயலும்? ஈகே நாயனார் சொல்றாரு, எந்த பற்றி போய் இப்போ ஒரு கிளாஸ் சாய கழிக்கிற மாதிரி இல்லை. எப்படி கன்னியாஸ்திரி கற்பழிக்கிறது ஒரு கப் டீ சாப்பிட்ற மாதிரி. அம்மா, நாளைக்கு கம்யூனிஸ்ட்கார் உங்க வீட்டில் வந்து ஒரு கப் டீ சாப்பிட்டா நம்ம வீட்டு பொம்பளை விளக்கமா எடுத்துட மாட்டாங்க. எந்த கம்பெனியை கம்யூனிஸ்ட்கார வாழ வச்சிருக்கிறா? இப்ப சமீபத்தில் சென்னையில் சாம்சங் கம்பெனியுடைய ஒழுங்குமுறைகளை மீறிட்டாங்கிறதுக்காக ஒரு 3 பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணான். எல்லா பக்கம் நடக்கிறதா? துணை கமிஷனர் வந்துட்டா, அநியாயம் நடக்கிறது. வாடா காமரேட்டு, வா வேலுக்கு போ, ராணிப்பேட்டைக்கு போ. எத்தனை தொழிற்சாலைகளை நம்முடைய சகோதரர்கள் எந்த விதமான பாதுகாப்பு உபகரணம் இல்லாம அந்த தோல் நோய் கால்பட்டு அங்க போய் போராடுறா. மாமூல் வருது, மாமூல் வருது. ஒரு கம்பெனிங்க தீபாவளிக்கு பேச்சுவார்த்தை நடத்துறோம். கம்யூனிஸ்ட் தலைவர் போறாங்க. நல்ல முதலாளி, எங்க நான் ஒரு 25% தொழிலாளிக்கு போனஸ் கொடுக்கறதாக நினைக்கிறேன் அப்படின்பா சொல்லுவான் முதலாளி. இவன் கம்யூனிஸ்ட் ஐயோ வேண்டாம் வேண்டாம், 25 கொடுத்தா தொழிலாளி கையில் பிடிக்க முடியாது, நீங்க 15 கொடுக்கறேன்னு சொல்லுங்க, நாங்க 2 சேர்த்து 15 கேட்கிறோம், பாக்கி உள்ளதை எங்களுக்கு கமிஷனை வெட்டிடுங்க. சந்தா வாங்காம நன்கொடை வாங்காம கம்யூனிஸ்ட்காரன் ஒரு பிரச்சனையாவது முடிச்சிருக்கிறானா? கம்யூனிஸ்ட் என்று சொன்னாலே லஞ்சம் தான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காங்கிரஸ்காரனுக்கு சொத்து இருக்கக்கூடாது, ஏன்னா அவன் தேசத்துக்காக போராடி 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 எல்லா சொத்தையும் இழந்துட்டான். கம்யூனிஸ்டாருக்கு தொந்தி இருக்கக்கூடாது, என்ன மாதிரி இருக்கணும், பூச்சி மாதிரி இருக்கும். ஏன் தொழிலாளர் வர்க்கத்துக்கு பாடுபடணும். ஆனா இன்னைக்கு தொந்தி இல்லாத கம்யூனிஸ்ட் தலைவனை காட்ட முடியுமாடா? கம்யூனிஸ்ட் தீவிரவாத பிரிவு நக்சலைட் கோயம்புத்தூர்ல பிடிச்சாங்க. சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட்கார, சட்டமன்றமா அது பன்றிகள் வாடும் இடம், பாராளுமன்றமா அது பன்றிகள் மேயும் இடம். ஆனா பன்னி வாழ பாராளுமன்றத்துக்கும் சரி, பன்னி மேற சட்டமன்றத்துக்கும் சரி, ஒத்த சீட்டை வேண்டாம் எச்சா கொடுப்போன்னு நாக்க தொங்க போட்டு நாய் மாதிரி அலையிற தின்னு பெருத்த பீத்த பன்னிகை யாருன்னு கேட்ட இந்த கம்யூனிஸ்ட் காரணிங்க. டேய், ஒரு காலத்துல சிவப்புக்கு ஒரு சிவப்பு துண்டா சகப்பா போட்டா கம்யூனிஸ்ட்காரன் தான்டா, நான் ஒத்துக்கிறேன்.
செந்தொண்டர் செந்தோழர் எல்லாம் வச்சுக்க. ஆனா இன்னைக்கு சேப்பு போட்டா கம்யூனிஸ்ட்காரன் யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு சேப்பு ரோட்ல போய் பார்க்கலாம், ஓம் சக்தி பராசக்தி சாயம் போயிடுச்சுடா, கம்யூனிஸ்ட் வெளுத்து போயிடுச்சு. திராவிட மாடல் கொடுத்து 25 கோடிக்கு அடிமையாய் திரிகிற நீ எல்லாம். உதாரண கோவில்பட்டியை நான் சொன்ன பாத்தீங்களா, மிகப்பெரிய ஆபீஸுங்க, எதிர காசு எல்லா தொழிலாளர்களை பேர சொல்லி முதலாளி கிட்ட வாங்கின கோடிக்கணக்கான ரூபாய் படத்துல உல்லாசமா வாழ்ந்துட்டு இருக்க இன்னைக்கு அந்த போலி கம்யூனிஸ்டுகளை, பயங்கரவாத கம்யூனிஸ்டுகள். இன்னைக்கு பாருங்க இந்த வட மாநிலங்கள்ல மணிப்பூர் நிலைமை பாருங்க, தீவிரவாத கம்யூனிஸ்டுகள் நக்சலை போனவங்க 4 பேரை போட்டு வந்தார் ராணுவம். இவங்களுக்கு நிலையான கொள்கை கிடையாது. எப்படி அரசாங்கத்திலிருந்து மக்களை மிரட்டி அரசாங்கத்துடைய சலுகைகள் மக்களுக்கு போகக்கூடாது, மக்கள் முன்னேறின நம்முடைய பொறுப்பு நிறைவேறாமல் போயிடும் என்று சொல்லி மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிற போலி கம்யூனிஸ்டை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இந்து முன்னே விரட்டுறதுக்கு தயாரா இருக்கு. ஒரே ஒரு கதையை சொல்லி முடிச்சிடலான்னு பார்க்கிறேன். ஒரு யானை ஒன்று இருந்தது. டெய்லி குளிச்சுட்டு ஆற்றுல போய் குளிச்சுட்டு அப்படியே பட்டையெல்லாம் போட்டு கோயிலுக்கு போகும். ஒரு நாளைக்கு அந்த யானை குளிச்சுட்டு வரும்போது எதுக்கெல்லாம் ஒரு பன்னி ஒன்று வந்தது. யானை ஆற்றுல குளிக்கும், பன்னி அதுதான். இந்த பன்னியை பார்த்து யானை ஒதுங்கி நின்றுடுச்சு. இந்த பன்னிக்கு ஒரு குஷி, ஐயோ இவ்வளவு பெரிய யானை என்னைய பார்த்து பயந்துடுச்சுன்னு நேரம் சேர்த்துக்கு போயிடுச்சு. அங்க 10 பண்ணிக்க பல பண்ணிக்க, எந்த பண்ணி உங்களுக்கே தெரியும், நான் சொல்லக்கூடாது கேஸ் போட்டுருவாங்க. அங்க போய் சொல்லுச்சு, பண்ணிக்கலாம் ஏ பண்ணி பி பண்ணி சி பண்ணி கா பண்ணி மூவ் பண்ணி ரைட்டு. ஒரு யானை என்னை பார்த்து பயந்துருச்சு தெரியுமா? பண்ணிக்க நம்பல யானையாவது உன்னை போட. அடுத்த நாளுமே அந்த யானை வருது, இந்த பன்னி வருது, யானை ஒதுங்கி நின்றுச்சு. இந்த பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு, மக்கந்த யானை என்னை பார்த்து தாண்டா பயப்படுது போயிடுச்சு. சத்தியமா சொல்றேன், பண்ணிக்கல எந்த பண்ணி கூட்டணி பண்ணி அதேதான். நீங்க நாளைக்கு வாங்க நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு 10 பண்ணிக்கங்க அப்படியே வருது. இந்த யானை வருது, பார்த்து யானை டே உன்னை முந்தான் எதுக்கே மிதிச்சிருக்கணும்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இந்த 10 பேரை தனாவட்டா வருது. பேசாம போகணுமல்ல. இந்த முதல் பண்ணி பண்ணியா முன்னாடி வந்து பண்ணீங்க. அந்த யாருடைய கால் கிட்ட வந்து இந்த வாழை அப்படி அடிச்சாங்க. இந்த யானை பார்த்து மவனை இருறான்னு சொல்லி இந்த தும்பிக்கை சுழட்டி எடுத்து சத்துன்னு ஒரு அடி. அந்த யானை தாண்டா இந்து முன்னணி எதிர்க்கிறவங்களுக்கு அந்த பன்றியின் கதிதான் ஏற்படும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீராம்.